இல்லை. இந்த இந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கான பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான முடிவுகளில் எந்த அரசியல் கட்சிகளோ தமிழ் மக்களுடைய எந்த அரசியல் ஸ்தாபனங்களோ கொஞ்சம் கூட கவனம் செலுத்துகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் சினிமாக்கள் வாழவே எனக்கு வரவேற்கலாம். அவைகளுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு வித்தியாசமான சிறப்பான இந்த விஷயங்களை கொண்டு போகணும்னு அக்கறை கிடைக்கல. நான் தமிழை இருக்கிற என்ன சொல்லுறாங்க எல்லாம் இருக்கிறேன்னு எனக்கு இருக்கிறாங்க எல்லாமே எதிர்காலத்தில் நல்ல விஷயம். ஒருதற்கு கூட தமிழ் சினிமா இன்னும் சிங்கள சினிமாவோ அல்லது வேறு நாட்டு நல்ல சொல்ற மலையாள சினிமாவோ நல்ல படங்களை எடுக்க முடியல. ஆக அமைச்சரும் தொழில் கொண்டு சுட்டாளர்கள் காட்டினால்தான் ஒரு பிரச்சனை ஒழுங்கப்படுத்துவது போது துவக்கு கூட இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களின் நோவை வழிவாக செய்வதற்கு ஸ்ரீபெழுதக்கூடிய வேண்டும். ஆனால் அதை செய்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட யாருக்கும் மக்கள் இல்லை. ஆனால் இந்த சட்டம் எத்தனையோ ஆண்டுக்கு முன்னால் கொண்டுவரப்பட்ட சட்டம் அடிச்சடை கொண்டுவரப்பட்ட ஏன்னா அந்த நேரம் அரசுக்கு எதிராக எல்லாரும் செய்திருவாங்க பயத்தை சொல்லுவது. இன்றைக்கு பாராளுமன்ற இவரை இந்த உணர்ச்சியை அதாவது நல்ல திறப்பாளர்கள் இவருடைய இருக்கிறாங்க செய்ய வேண்டும் அக்கறை இருந்திருந்தா பாராளுமன்றத்தில் நல்ல கூட விஷயம் அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. அது மெட்டவே இல்லை. இது எல்லாமே இந்தியா படத்துக்கும் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்தியா படம் வசதி இந்தியாவில் அந்த மாதிரியான படங்கள் தான் வருது. இது உங்களை எம்பி மேலே எம்பி மேலே ஆனால் அதெல்லாம் சரியான மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துவதை நோக்குவது இப்போ பிரச்சனை எல்லாரும் வலிவு வந்ததுக்காக நான் ஒதுக்கீடுகள் எல்லாம் அரசாங்கம் செய்யணும். எங்களோட திறப்புகளிலிருந்து கேட்கப்படுற கேள்வியெல்லாம் அது சம்மந்தப்பட்டதாக எங்கள் வீட்டில் சொல்கிற ஆனால் அது அந்த இடத்துக்கு அங்கே புள்ளி வச்சுள்ள தலைப்பு அப்போ அரசியல் ரீதியான பெரிய பின்னராக இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் வைக்கல. நாங்கள் ஃபோனில் படம் யாருக்கும் பட்ஜெட் பண்ணி இங்கே அது பார்க்க தனி ஏன்னா இந்தியாவில் தான் இருந்தது. சென்சாரை பற்றி நான் தலைப்பில் யோசிச்சேன்னா இப்போ மாரி செல்வராஜ் படங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. நாங்கள் இனி சென்சருக்காக இப்படி கொண்டு போகிறோம் கூட நாங்கள் வேண்டாம் ஒன்று நாங்கள் ஃபைட் பண்ணலாம். மாரி தான் பண்ணோம் கர்நாடகா பாட்டு தருது கட்டுரையும் போய் மாற்றேன். ஸோ அதுக்காக இப்படி ஸ்டோரியை சொல்கிறேன். வயசில் கட்டுக்காமல் கொண்டு போவேன். விற்கிறதும் அதை கூட நாங்கள் பேசிய சுகர் இப்படி தான் இருந்த உடைக்கிறாங்க. இந்த கதைக்கு இப்படி தெரியாமல் நாங்கள் ஸ்டோரியை கொண்டு போவோம். விளம்பரம் எடுக்கிறோம். ஸோ அதில் ஸ்டோரி சொல்கிறோம். ஸோ அவருக்கு அப்படி ஸ்கிரிப்ட் கூட நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம். கட்டாயம் நாங்கள் பொலிட்டிக்கல் இதெல்லாம் கொண்டு முடியும். இதெல்லாம் கூட நாங்கள் தெரிஞ்சுருக்கோம். அதாவது ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம்னா அரசியல் படங்கள்ங்கிறது என்றைக்குமே ஒரு கோரியல் அஃபெக்ட் இதுதான். அதில் எய்தர் இன்டலெக்சுவலி தம்பி சொன்ன மாதிரி ஹவு டு டீட்டோ சென்சாரை இது பண்ணுறது அந்த ஒரு இது அல்லது ஓப்பன்லி அண்டர் கிரவுண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் இந்த மாதிரி காலம் வர மாதிரி அவங்க பாதர் பண்ணுறதில்ல. லோக்கல் மார்க்கெட் அவங்க இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இருக்கும் அந்த ஒரு சினிமா ஆஃப் டினன்சியேஷன் ஒரு லேட்டின் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ உள்ள இந்த குளோபலைஸ்டு சூழலில் அந்த மாதிரி ஒரு சினிமா ஆஃப் டினன்சியேஷன் பாசிபிளாகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அப்போ என்னென்னா இப்போது ஒரு படம் அவர்ஸ் ஆஃப் ஃபர்னஸஸ் அண்டர் கிரவுண்ட் இருக்கிறோம். அதோட பைரேட்டட் காப்பீஸ் மாதிரி அந்த காலத்தில் ட்ராவல் ஆகி மெட்ராஸு கோழிக்கோடு வில்லேஜஸ் ஃபிலிம் சொசைட்டி போது எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க ட்ராவல் பண்ணி ஏன்னா அப்போ சினிமாங்கிறது அப்படி ஒரு இதுவாக இருந்தது. இப்போ பல விஷயத்தில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்குது. ஒரு மாலில் அவன் ஷாப்பிங் பண்ணிட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய டைம் அதாவது அந்த மாதிரி இப்போ சினிமா ஆகிடுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டாக மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போது இவங்க சொன்ன மாதிரி என்னென்னா ஒரு மாரி செல்வராஜ் ரஞ்சித் வருகைக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்லேயே அரசியலை வைக்கிறாங்க, காத்திரமான அரசியல் வைக்கிறாங்க. அதுக்குன்னு அது ஒரு ரொம்ப மேம்போக்கான அரசியல். மூவிங்
இந்திய சினிமா, சினிமா, இந்திய சினிமாவை விட தமிழ் சினிமாக்களும் இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர் இருக்காங்க. இப்போ இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக மாதிரி பொதுவான சினிமா, அது அந்த ஒரு இப்படிதான் ஒரு ஃபார்முலாவாக மாறிது. அதை மீறி எடுக்கிறவங்க வந்து சில பேர் இருக்காங்க. அது உடைப்புகளை செய்கிறாங்க. அது உறவுகளை அடித்து எப்படி எவ்வளோ தூரம் அரசியல் பாவிச்சோ, ஒவ்வொரு விஷயங்களை பாவிச்சோ, ஃபேஸ்புக் அதில் வந்து என்ன அப்படியே கண்டம் பண்ணினோம். அப்படி அதை விழுத்தத்தான் அதை பார்க்குறாங்க. அது ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. படம் எடுத்தாலே கூட அங்கே நான் கூட படத்தை தேட்டரில் போட விரும்பியில இருந்தால் அது 2-3 நாளுக்குள்ள வேறு யாருக்கு புதுசாக வந்து அதை நிப்பாட்டிடுவாங்க. அவங்க என்னதான் நல்லா ஓடினாலும் அவங்க வந்து தேட்டருக்குலாம் அவங்க லைஃப்பில் அப்போ அதை நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த ஆனால் என்னென்ன ஒரு படம் எழுதும்போது முக்கியமான விஷயம் வந்து நியூ ஐடியா, புதிய ஐடியா வந்து இருப்பாங்க. புதிய ஐடியா, நியூ ஐடியா வந்து படங்கள்ல இப்போ இல்லை. எல்லாருமே இப்போ கொரியன் படங்களை கோப்பி பண்ணி எடுத்து செய்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்திய சினிமாவை பற்றி பெருசாக பிரதாபிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இருக்கிறது இப்படித்தான் இருக்குது. இது மாற்றுவதால் இப்படியான முதல்வர்கள் பல முதல்வர்கள் வந்து வந்து தான் அது மாறும். இலங்கை சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஆரம்பத்தில் லெஸ்டர் ஜேம்ஸ் சீரிஸ் போன்ற மகத்தான டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட படங்கள் அந்த காலத்திலேயே வந்து ஓவர் வின் பண்ணிச்சு. பின்னாடி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருக்குது. ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததில் கொமர்ஷியல் அது மாறிட்டு இருந்தும் அதில் கொஞ்சம் சிங்கள துறையில் கொஞ்சம் நல்ல படங்களும் இந்த கலந்து தான் அதில் டெலிஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டெலிஃபிலிம்ஸ் ஃபீல்டில் தமிழ்லையும் வாடகை காட்சிகள் போல நல்ல படங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அந்த நல்ல கன்சர்ன் இருந்தது. அதுவும் கூட இவருடைய இன்ஃப்ளூயன்ஸாக அவையில் அந்த படங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த குவாலிட்டி வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ஓரளவு டெக்னாலஜி டெக்னாலஜி இருக்குது. இது நீங்கள் உருவம் உள்ளடக்கம் சொல்லிங்க தானே, அதில் உள்ளடக்கம்ன்றது கேள்விக்குறியாக இருக்குது. உள்ளடக்கம் ஒரே விஷயம்தான் திருப்பி திருப்பி வேறு சில விஷயங்கள் தான் பெருசாக இருக்காங்க. இந்த போர் நடந்திருக்கிறாங்க. போரில் இருந்து எடுத்தால் தங்களுக்கு நல்ல கூடுதல் ஆகலாம், நல்ல பேட்டி வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தொடர்ந்து எடுக்கும்போது அது சலிச்சு போயிடும். அது அது ஒரு பக்கம். மற்றது இந்த ஆர்ட் என்ற தன்மையில் அவங்க இந்தியன் ஃபிலிம்ஸை தான் சொன்ன மாதிரி இந்தியன் படங்களில் இருந்து அந்த மாடலை பின்பற்றினால் நாங்கள் முன்னுக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. இதை மாற்றி கொண்டு வருவோம். அதுக்கு என்னென்னா ஆடியன்ஸ் வந்து வரும். ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட் குரூப் வரும். சினிமாக்கள் விரும்பி பார்க்கறதுக்கான டார்கெட் குரூப் வரும். ஃபைனான்சியல்ஸ் வரும். அந்த கேப் வந்து சீக்கிரம் கொஞ்சம் நிரப்பப்படுமா இருந்தால் கொஞ்சம் இதில் சினிமா ஒன்று பெறலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவைகள் வந்து படிப்பு குறைவு. படிக்கிறது சினிமாவில் ஒரு நாடகம் செய்கிற மாதிரி டக்குன்னு செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சினிமான்னு சொன்னால் ஒரு ஸ்கெலிட்டன் வந்து ஸ்கிரிப்டுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சருக்கு பிறகு இது ஐடென்டிட்டியில் வேலை செய்வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற சொன்ன அது ஒரு கலைத்துவமான படைப்பாக அது அமைய வரும். அது
அந்த ஒர்க்கெல்லாம் வந்து அதை படிக்கிறதுக்கு அந்த டைம் அவைலபிள் ஒரு ஸ்கூல் வேணும். அந்த ஸ்கூல் வந்து அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி. இல்லை, ரெண்டு விஷயம் சொல்லாமல் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஃபெஸ்டிவல் சினிமா பற்றி பேசுகிறேன். பேசிக்கலி கனடியன் ஃபிலிம்ஸ் வந்து இவங்க ஹாலிவுட் பக்கத்தில் இருந்தாலும் வேர்ல்ட் ஃபெஸ்டிவல்ஸில் கனடியன் மூவிஸ் தான் இது முக்கியமான இடம் இருக்கிறது. கம்பேரிங் ஹாலிவுட்டில் இன்சென்டிவ்ஸ்ன்ற ஒரு படம் வந்தது. இது வரையிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஃபிலிம் வந்ததா சரித்திரமே இல்லை. இன்சென்டிவ்ஸ் ஜீசஸோ பண்ணுறது கூட பல கனடியன் மூவிஸ் வந்து உலக அளவில் பேசப்படுகிறது. அட்டமாக என்னோட தேர்ட் ஜென்ரேஷன் ஆர்மேனியன் வந்து இங்கே வந்து ஆர்மேனியா திருப்தி மசக்கேரை பற்றி தொடர்ச்சியாக படம் எடுத்துருக்கு. அது தேர்ட் ஜென்ரேஷன் ஆர்மேனியன். அவருக்கு ஆர்மேனியாவுடைய பெருசாக தெரியாது. ஆர்மேனியாவில் போய் திருப்பி படம் எடுத்துருக்கு. ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா நாங்கள் வந்து சொல்லப்படுற எங்களோட ஞாபக விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஞாபக கதைகள் இருக்குது, ஞாபக பெயின் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து ஒரு என்னென்னா கங்கையில் வந்து ஓகே படம் எடுக்கிற சூழல் இல்லை, என்ன கண்ட்ரோல் இருக்குது, கணக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ யார் சந்திரசேகரத்தின் படங்கள் எல்லாம் வந்து அப்படியே முதல் வந்து ஜேபிக்கு எதிராக இருந்தது. ரெண்டாவது படம் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ் இதுக்கு எதிராக இருந்தது. லாஸ்ட் இயர் 2024 கிஃப்டில் வந்து ஜெஃப்டா பாய்ன்ற ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ஃபெஸ்டிவல்ஸில் டார்கெட் பண்ணி தமிழ் கம்யூனிட்டியை உலக தூரத்துக்கு கிரிட்டிசைஸாக கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு ஈவன் கண்ட்ரியில் கூட வரையுது. அது நாங்கள் வந்து எங்களால் செய்ய முடியும். ஈவன் கிஃப்டில் வந்து இந்த முறை ஒரு கருப்பியன்ற படம் ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கீங்கன்னா 2023 நேட்டிவ்ஸோட சேர்த்து ஒரு படம் நயனி தியாகராஜா என்ற படம் எடுத்துருக்கா. அதுவும் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து நாங்கள் சரியாக போனோம்னா எங்களால் சாப்பிட முடியும். ஆனால் நாங்கள் அதுக்குரிய வேலையே செய்யலை. ஏன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து டிஃபுக்கோ இல்லை வேறு ஃபெஸ்டிவல்ஸுக்கோ ஒரு ப்ரெஷர் இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த டிஃப் டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வெட்டியே பார்க்குறீங்க. எப்போவாவது ஒரு தமிழ் படம் வந்து நாங்கள் போய் பார்ப்போம். அவர் இண்டஸ்ட்ரி என்று நாங்கள் கதை கேட்க இந்த விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்கிறோம். அதே பேசி நம்ம வந்து ஒரு நம்பிக்கை ஒளிமை சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ ரத்தனுடைய இண்டிபெண்டன்ஸ் சினிமா இங்கே ஜூரியா ஃபெஸ்டிவலில் வந்தேன். அதே மாதிரி அங்கே கிருஷ்ணராஜா சார் வந்து நடத்திட்டு இருந்தார் பிம்பங்கள் நடத்தி. இப்போ நிறைய தடவை அதுக்கு நான் வந்து ஜூரியா போயிருக்கேன். அப்போது நான் பார்த்த பையன்கள், அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு கொடுத்த அவார்டு கொடுத்த பையன்களுக்கு மதிசுதா அவர் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த எதிரிகள் நம்ம சுபாஷ் வந்து இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து அப்படின்னு டாக்கிங் டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இப்போ இளங்கோலாம் வெவ்வேறு ஏன்னா அவங்களும் வந்து அந்த ரொம்ப யங்காக இருக்கையில் அந்த படங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அதுலேருந்து அப்படியே அவங்க வந்து ஒரு க்ரோத் இருக்கான்னு இருக்குது. அதனால் நம்ம ஒரே பெசிமிஸ்டிக்காகவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வரணும். அதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சொன்ன அந்த ஸ்ரீலங்காவில் படம் எடுக்கிற அந்த பிரச்சனை பற்றி அவர் சொன்னார். இப்போ நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடியோக்குள்ளே இருந்த படமாக்குற விஷயம் வெளியில் போய் இப்போ திரும்ப பழையபடி ஸ்டூடியோக்குள்ளேயே எல்லாம் எடுக்கிற மாதிரி வந்துடுது. அப்போ இப்போ டெக்னிக்கல் சைட் ஏஐ விஷயங்கள் வந்து நல்லா வளர்ந்துது. இப்போ 1001 படத்தை எடுத்தீங்கன்னா அந்த அரைவாசி காட்சி தீவுல நடக்கும். அப்படி ஒரு தீவே இல்லை, எல்லாம் ஸ்டூடியோக்கெல்லாம் எடுத்திருக்கிறோம். அப்போ இப்படி இந்த விஷயங்கள் கேட்கல. நாங்களே ஸ்ரீலங்காவில் போய் படம் எடுக்கணும் ஒன்று. அப்படி அங்கே போய் எடுக்காட்டிக்கு அந்த மண்ணின் வாசனை விராம போயிடுமா எனக்கு தெரியலைங்க. ஸ்ரீலங்காவில் கதையும் களம்ன்றது வந்து இங்கே இந்த ஸ்டூடியோன்ற அந்த சினிமான்ற ஆர்ட் ஃபார்மில் வந்து ஸ்டூடியோ சினிமா வந்து பெருசாக அடாப்ட் ஆகுறதுல இப்போ இவன் பாரதிராஜா இப்போ தேவியம் சரவணன் அவருடைய ஃபர்ஸ்ட் என்எம்இ பாரதிராஜான்ற மாதிரி ஒரு சும்மா ஜோக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டூடியோன்ற ஃபார்மேட்டை உடைச்சது. ஏன் நாங்கள் ஸ்னோனுக்கு இப்போ எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ
தமிழ்நாட்டில் போய் நீங்கள் ஒரு ஈழம் சார்ந்த ஒரு நிலப்பரப்பில் கதை சொல்ல முடியுமான்னா எங்கட அந்த படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னாங்க. தமிழ்நாடுக்காரன் எங்கட படம் பார்க்குறன்றது பார்க்குறது குறைவு. இப்போ யார் கூட பார்க்க போகிறது எங்கட பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய நிலம் தெரியும். அப்போ அந்த உண்மைத்தன்மை வந்து கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான். மற்றபடி நீங்கள் சொன்ன ஸ்டுடியோவில் படம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம் சுருக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிக் ஸ்க்ரீனில் யாழ்ப்பாணத்தையோ கண்டியோ கொழும்பையோ பார்க்கலாம் ஒரு புது அனுபவம். அந்த விஷுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய படம் வந்து நான் சென்னையில் வந்து டிஐ பண்ணி கொண்டிருக்கல அந்த படம் பார்த்து படம் இப்படி ஒரு படம் பண்றதுக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் டெக்னீஷியன் வந்து பார்க்க அந்த லேண்ட் வாட் அ பியூட்டிஃபுல், இவ்வளோ ஒரு அழகான நிலப்பரப்பு. இதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சினிமாவை விட யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கு வந்து அதிகம் யூஸ் பண்ணுற சினிமா வந்து தெலுங்கு சினிமா. அந்த சமூகுட்டி பாலத்தில் வச்சு எத்தனை ஃபைட்ஸ் இருக்கு சினிமா காரணம் அவ்வளோ போயிட்டு ஏன்னா அந்த எங்களோட நிலத்தினுடைய இது இருக்காங்க அவங்களே ஆசைப்படும் போது நான் இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். அதாவது எப்படின்னா முதல்ல வந்து எங்கள் காலத்தில் ப்ளூ ஸ்க்ரீன் இருக்கும். அப்புறம் வேண்டியதை நீங்கள் வந்து அந்த இடத்துல ரசிக்கலாம். இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் அப்புறம் வந்து இப்போ என்னன்னா மேண்டலோரியன் இவர் எடுத்தார் இந்த டியூன் டைரக்டர் வில்லன். அப்போ மேண்டலோரியன் அவர் என்ன பண்ணுறாருன்னா லைவாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ளூ ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தா லைவாக. ஸோ ஆக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனை பார்த்துல அவன் வந்து வில்லேஜ்னா வில்லேஜ் தெரியுது, வில்லேஜுடைய வீடுகள், அங்கே ஓடிட்டு இருக்கிற வண்டி. ஸோ அவங்க அந்த நேச்சுரல் இதெல்லாம் நடிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வில்லனும் வந்து இப்போ டியூன் வந்து $180 million எடுப்பார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அவர் வந்து ரொம்ப மாடஸ்ட் பட்ஜெட்டில் முடிச்சுட்டாரு. ஆனால் அதுவே $18 million ஆகுது. ஸோ அந்த டெக்னாலஜி ஒரு சாதாரண ஆர்டினரி டைரக்டருக்கு வந்து இன்னைக்கு கை கூடல, அது டைம் ஆகும் அதெல்லாம். ஸோ அது வந்தாலுமே கூட இப்போ வந்து அந்த காலத்தில் பீம்சிங் படத்தில் வந்து குன்றத்துவ தான் வில்லேஜாக காமிப்பார். ஏன்னா அது மெட்ராஸுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கு. அப்போ அந்த பின்னால் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் எல்லா படத்துலும் அதே வில்லேஜஸ் இருப்பாங்க. நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து ஒரு நிலத்துக்கு போனாலும் அந்த மக்களுடைய ஃபேஸு பேக்ரவுண்ட் இருக்கிற அதாவது ஒரு நிலம்ங்கிறது வெறும் மண் இல்லை, மொழி, உணர்வு, அவன் பேசக்கூடிய ஆக்சன்ட்டு, அவனுடைய கலர் எல்லாமே இருக்கு. அந்த உயிர்ப்பு வந்து நீங்கள் வந்து இதில் கிரியேட் பண்ண முடியாது. இலங்கையில் ஸ்டேட் மெசேஜ் ரெண்டாவது உதவி ஆர்மி எடுத்து மற்றது எல்ஐடி மற்ற லோக்கல் எடுத்து இவங்க எல்லாரையும் மீறி உங்களால் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது கஷ்டமான காரியம். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கணக்கு ஃபீல்டில் போயிருக்கிறேன். இவங்கள கண்ணில் மண்ணை தூவிட்டு நாங்கள் செய்திகளை சேகரிக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் அது கூட தான் நாங்கள் செய்கிறோம், ரிஸ்க் எடுத்து. ஆனால் ஒரு படம் எடுக்கிறவங்கிறது வந்து அது கஷ்டமான காரியம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏனென்றால் நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ½ ஒரு இன்டெலிஜென்ட் அந்த இடத்துக்கு ½ ஏன்னா நான் ஒரு கேட்பாட அந்த இடத்துக்கு போய் ஒரு கண்டியை இன்ட்ரைவ் பண்ணிட்டு வர்ற நேரம் 5 வயசுக்குள்ள சுற்றி எங்களோட காட்டு ஸ்கூலில் ஒரு என்ன RPG குண்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த தாய் வந்து வாயை கொடுத்துருவேன். நான் ஒரு மாதிரி கேட்டேன், நீங்கள் வர வேணாம், எனக்கு இடத்த மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் போய் படம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கேன். இன்டெலிஜென்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் மிக இதாக இருக்குது. மற்றது ரெண்டாவது, அவங்க எல்லாரும் வந்து இப்போ இலக்கியம், இந்த நூல்கள், புத்தகங்கள், சினிமா இது எல்லாத்தையும் மிக க்ளோஸாக வாட்ச் பண்ண தொடங்கிட்டாங்க. ஏன்னா இதுகளுக்கு ஏன்னா அவங்க நினைக்கிறேன் நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த நேரம் 81 அதை தொடங்கிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் வந்து இதை எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவங்க இன்றைக்கு மிக தீவிரமாக இருக்கிறாங்க. தமிழில் இதெல்லாம் என்ன வருது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போயிட்டு நீங்கள் சின்னதில் தான் கொடுக்கணும், அது தலைவிதி, அதுதான் விதி, வேறு வழி இல்லை. ரெண்டாவது அதை அவன் பார்த்து தனக்கு ஏற்ற மாதிரி தான் அதை செய்ய பார்ப்பான். எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படம் எடுக்க விட மாட்டோம். ஸோ அதனால் அது சாத்தியம் சரியான கஷ்டமான விஷயங்கள் தான்
என்னோடது. அதுக்கு நாங்கள் வேற ஒரு அவர் சொன்ன மாதிரி வேற ஒரு வடிவத்தை அது வழியை கண்டுபிடிக்கிறது தான் எங்களில் இருக்கிற சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். Yeah, I know we're talking about all these films. Oh, you speak in English. Is that okay? Yeah, I know we're talking about making films and stuff, and financing is an issue, I think. But yeah, I think we live in Canada. Most of the Canadian films that were made here are made by Telefilm or the grant system. So I think as filmmakers, we have to go to that system, apply for it, and then make those films, right? I think even in this discussion itself, we don't know who our audience is. That's the biggest thing. Even I had that issue too, as a filmmaker going up here, trying to figure out, okay, am I making films for Canada, Canadians, or am I making films for the world, or am I making films for India, or am I making films for back home, right? I think since we're living here, I think we have to, I came to a conclusion that we have to make films for the world cinema. To me personally, yeah, I would love to have my own industry back home, but right now, because of the business sense, I don't think we don't have it yet, right? But if we aim to, since we live in Canada, we make Canadian films, that's invaluable, right? Telling our stories. We can even shoot it back home, but still make Canadian films. Like, for example, Viva Mehta, all the films that she made in India, even most of the films that she shot in Sri Lanka and stuff, they're Canadian films. They're considered Canadian films. So I think we need to make a system where we learn how to apply for these grants. Right? I hate calling myself a filmmaker. I'd rather call myself a film student. So you're learning every day, learning about the system, learn about the grant system that we have, and apply for that. Right? But like I said, most of the Canadian films here is all funded by the government, right? So there's no private funding now. Especially the economy right now, with all the businesses and all that, I think we have to depend on the grant system and use that. So that's what I think. Yeah, I agree with you. Can on this, festivals போயிட்டு எங்களுக்கு ஸ்டோரி தான் பார்த்து நம்ம நாட்டில் வெளிநாட்டு கதைகள் தான் கொண்டு ஸோ அதெல்லாம் கொட்டுக்காடியோ மற்றது கூடாங்கோ அதெல்லாம் கூட போய் ரீச் பண்ணி கஷ்டம் ஆடியன்ஸ் யாரும் யோசிக்கிறது மேபி நாங்கள் எங்களோட ஒரிஜினல் ஸ்டோரிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தா கூட மேபி அதை மற்றது நிறையா பார்க்கலாம் எல்லாரும் நிலப்படமாக இப்போ இங்கே எடுக்கணும் நாங்கள் தமிழ் நாட்டில் பார்க்கணும் தமிழ் ஓடியன்ஸில் இந்தியா தமிழ்நாட்டில் யோசிக்கிறோம் அதாவது கேண்டியன் ஓடியன்ஸாக கூட கேன் கன்ஃபியூஸ் இருக்குது இங்கே எதுதான் மேபி நாங்கள் ஒத்தென்டிக்காக ஸ்டோரி எடுக்கணும் அதே நாங்கள் எனக்கு யோசிச்சோம்னா மேபி அந்த ஓடியன்ஸ் அடிக்கடி நாங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் நாங்கள் அப்படி தான் 25 சர்வீஸை பார்த்தீங்கன்னா festivals always look variations. Say, for example, Iranian films எதுவுமே வந்து ஈரானிய மக்களுக்கு நான் இல்லை தனியாக பொதுவாக ஒரு படம் எடுக்கிறேன் அது எங்களுடைய ஐ திங்க் ஃபெஸ்டிவலில் நாங்கள் வந்து அடிபடுற பண்ணால் வந்து ஸ்டார்ட் டாக் போடுவாங்க அரசியல் ரீதியான படங்கள் வந்து மேக்சிமம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண விரும்புகிறது இல்லை வந்து அதுவும் தடை செய்யப்பட்ட இப்படியான அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க நான் இப்போ இந்த ஃபெஸ்டிவலுக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் போர்டு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தெரியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சரி இந்தியாவில் இருந்து அரசியல் ரீதியாக பேசப்பட்ட படங்கள் ஏதாவது பெரிய ஃபெஸ்டிவலில் வந்ததாங்கன்னா பார்த்தீங்கன்னா விடுதலை வந்து ஒரு ரீஜனல் நான் கால் இந்தியான்னு தமிழ்நாடு அரசியல்ன்றது வந்து ஒரு நாட்டை தான் நம்ம பார்க்கறோம் ஜஸ்ட் லுக்கிங் அட் இந்தியா புரியுதா இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து விடுதலை என்ற படம் வந்து ஒரு கைது கொடுக்குறான் டோட்டல் சம்பந்தமான ஒரு படம் ரைட் பட் ஆனா அந்த படம் வந்து அவன் எப்படி பார்க்கறான்னு சொன்னா அது இந்தியன் படம்ன்றது இல்லை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியன் படம்னு சொன்னா தமிழ் சினிமாவே இல்லை இந்தி தான் ஆகணும் இந்திய படம்னு சொன்னா அவனை பொறுத்தவரை ஹிந்தி தான்
correct me if I'm wrong. you're right. ஆனால் at the same time என்னன்னா இல்லாமல் ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்போ விசாரணை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விடுதலையோட கூட பயங்கரமான டார்க் படம் அது வந்து ஃபர்ஸ்ட் Yeah, but அது என்ன அரசியல் பேசுறது இந்திய பாலிடிக்ஸ் நான் சொல்றேன் But நாம எங்களுடைய படங்கள் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அந்த படங்கள் என்ன பேசுறது எங்களுடைய அரசியல்ன்றது வந்து அது வேற மாதிரியான அரசியல் அங்கு ரீஜனல் லெவல்ல நடக்கிற அரசியலை பேசுறதுன்றது வேற மாதிரியான அரசியல் அது ஒரு கலைப்படைப்பா அவன் அக்செப்ட் பண்ணுவான் ஆனா எங்களுடையது வந்து அந்த மாதிரியான இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீபன் படம் வந்து தீபன் பார்த்தா ஃபெஸ்டிவல் லெவல்ல எல்லாமே வின் பண்ண படம் அது பேசிய அரசியலும் அது எந்த சார்புடைய அரசியல பேசுகின்ற பொழுது நீங்க ஒரு படம் எனக்கு பாயிண்ட் பண்ணி காட்டுங்க தமிழ் விடுதலை போராட்டத்தை அவங்க ஆதரிச்சு வந்த எந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் அது not only that அது எங்கட விடுதலை போராட்டத்தை இந்தியா மீதான காட்டு இது 10 years முன்னாடி period இருக்கு இந்த நீங்க புதா வரைக்கும் war is going ஆனா இந்த புத்தா வந்து இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு என்னன்னா major festivals in Venice, Cannes, different festivals is different. Secondary festivals are அதுல எல்லாமே ஈஸியா போயிடுது இந்த நீமா புதா மெட்ட விடுதலை நான் சொல்றது எல்லாம் வந்து இந்த செகண்டரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்குள்ளே பேசி மதிசுதாட வெகுதனின காடு எல்லாமே வந்து நிறைய திரைப்பட விழாக்கள் அது எல்லாமே வந்து அந்த டாப் 10 டாப் 20 எல்லாம் இல்ல சோ நாங்க அதுக்குள்ள போறது இருக்கிறது ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா பட் இதை நாங்க ஸ்டடி பண்ணணும் இது எப்படி உழைக்கலாம் இதுல நான் சொல்றேன் அதாவது இப்போ வந்து கான்லாம் கூட இப்போ இந்த தடவை பாயல் கப்பாடியா வந்து இதுக்கு முன்ன படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆல்விமே இந்த படம் சுமாரான படம் ஆனால் ஒரு விமனை என்கரேஜ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு படத்துக்கு கொடுக்கும் உடனே என்ன ஆகும்னா வேர்ல்டு வில் நோட்டீஸ் இவங்களோட பேர் அது இன்னைக்கு வரைக்கும் பண்ணாம அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்கே அந்த ஆதரவு பேசி அவன் கொடுக்குற எல்லா படமுமே கிளாசிக் கிடையாது சில சமயம் காசஸ்க்காக கொடுத்தான் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கையில சடனாக ஒரு படத்துக்கு அவன் கொடுத்தான் பாத்ரே பாத்ரோனே அதாவது ஒரு இட்டாலி அது ஒரு ஃபேமஸான ஒரு நாவல் அது வந்து அங்கே ஒரு மாடை வச்சுக்கிட்டு ஒரு அப்பா அவங்க பையன் இதை வச்சு எடுத்திருந்தாங்க அவன் என்னன்னா அவன் 16 மந்த் க்ளோ பண்ணி அந்த ஒரு இட்டாலிங்கிறது நம்ம ஒரு ரொமான்டிக்காக நினைக்கிறோம் மெடிட்டரேனியன் ஆலிவ் ஆயில் பீச்சஸ் அப்படி இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு போகலாம் அந்த மாதிரி அவங்க செய்யலாம் அதாவது உலகத்திலேயே ஓல்டஸ்ட் ஃபெஸ்டிவல் அதுவும் ஒரு ட்ரினிட்டி தான் வெனிஸ் பெர்லின் தான் இவங்க வந்து பண்ணணும் இவங்க பண்ணாங்கன்னா மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அதை லேப்பிட்டப் எல்லாம் ஆனால் அதை செய்யாமல் இருக்காங்க நீங்க சர்வதேச லெவல்ல அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை திரைப்படங்களை பாருங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய படங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற இந்த மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் பண்ண பாருங்க இப்ப சந்திரசேகர் அவருடைய படம் வந்து மணல் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் வருடத்துல வந்து செலக்ட் பண்ணப்பட்டது நீங்க அந்த படத்தினுடைய கதை இப்ப எந்த அரசியல பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா அதே ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பப்பட்ட ஈழத்திலிருந்து உருவாக்கப்பட்ட படம் ஈழம் சார்ந்து பேசப்பட்ட படங்களே செலக்ட் பண்ணப்படுகிறது இல்ல இப்ப நீங்க சொன்ன ஒரு கேள்வி இருக்கு அப்போ நம்ம அந்த நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணப்படுது பிரசனாவே நம்ம இந்த without you உங்களோட சார்பான போட்டி சொன்னாரு ஒரு பௌர்ணமியின் மரணம் படப்படே இல்ல ஜெஃப்னா பாய் வந்து வெனிஸ்ல முதல் ஸ்கிரீன் பண்ணப்பட்டு டிஃப்ல செலக்ட் பண்ணப்பட்டது ஜெஃப்னா பாய் பேசுற பாலிடிக்ஸ் டிஃபரெண்ட் சோ அதை நாம பார்க்கணும் இல்ல அது இந்த அரசியல் இருக்குது ஆனா இதுக்கு தாண்டி எங்களால என்ன பண்ண செய்து நீங்க சொன்னீங்க இல்லையா இலங்கையுடைய சென்சர் சினம்கொள் நான் எடுத்த சினம்கொள் படம் வந்து அதை மீறி தான் நாங்கள் எடுத்தோம் அதே கேப்பாப்புலாவில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு போற அது பெரிய ஒரு சென்ட்ரி அதை நாங்க ஹிடன் கேமரா வச்சு ஷூட் பண்ணோம் அப்படி எடுத்துதான் படத்தை வெளியில கொண்டாங்க அதுக்கு பிறகு நான் உள்ள போகும்பொழுது என்னுடைய செகண்ட் ஃபிலிமுக்கு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்த டார்ச்சர் இது வேறு ஆனா சென்சரை உடைப்ப சினம்கொள் என்ற படம் வந்து இந்தியாவோட சென்சருக்கு அனுப்பினோம்னா ஃபர்ஸ்ட் வியூலயே சென்சர் கொடுத்துட்டாங்க அது முழுக்க விடுதலை புலிகள் சார்பான அரசியல் பேசிய படம் ஆனா அந்த படத்தை இந்திய சென்சர் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணி யூ சர்டிபிகேட் கொடுத்த படம் ஆனா அது எப்படி எடுத்த படம் நாங்க வந்து வெளிப்படையா சொல்றேன்
ஸோ சென்சரை சமாளிக்கிறது தெரியும். சிங்களவனம் இது சிங்கள இண்டஸ்ட்ரியை வந்து இது பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க வந்து ஸ்பாட்ல வந்து கொடுக்குற ப்ராப்ளம் தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் ஜீப் வந்து நிற்கும், ஆர்மி ஜீப் வந்து நிற்கும், அது ஒரு விதமான ஒரு பதட்டம். சினிமாவை ஒரு பொருட்கள் பாலிட்டிக்ஸ் இப்போ பொலிட்டிக்கல் மூவிஸ் இருக்கு. சினிமா வந்து அந்த மாதிரி இருக்கு. நான் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இல்லாட்டி டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ எங்களோட ஸ்டோரியை ஒரு தமிழ்நாட்டில் எடுக்கு எடுத்த கமர்ஷியலாக கொண்டு போகுது. ஸோ நாங்கள் அப்படியான ஸ்டோரிஸ் கூட நம்ம ட்ரை பண்ணிடல. ஸோ ஓகே உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் நேரம் போல ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் வேறு. ஸோ வி கேன் திங்க் அபவுட் தட் வே டூ. அப்படி கூட நாங்கள் யோசிக்கலாம். கரெக்டாக நாங்கள் நேரம் பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்காக தான் இல்லை பாலிட்டிக்கல் மூவி. ஆனால் நல்ல விஷயம் எனக்கு என்னன்னா சின்ன ஒரு இதை சொன்ன சொல்லி தான் பண்ணேன். ஒரு ஸ்டூடெண்ட் பிரின்சிபல் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று போராட்டத்தால் எங்களை படத்துக்கு படித்தோமா, இல்லை படத்தால் போராட்டத்துக்கு படித்தோமா என்ற ஒரு விஷயம். இந்த ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கிரிட்டிக்கல். I don't want to mention the name, so that's not my intent. ஆர்ட் ஃபிலிம்ல ஈவெண்ட்ல எங்களை பிரச்சனையை பேசி உலகத்திறப்புற விழாக்கள்ல போன இந்த படமே மக்கள் பார்வைக்கு இல்லை. இது மேட் ஃபார் த வெரி ஓன் பீப்புள், அவங்களுக்கு பார்வைக்கு இல்லை. இப்போ ஒரு ரைட்டர்ஸ் இவன் ஷோபாசனையும் பல விமர்சனத்துக்காகவும் தே ஆர் பப்ளிஷிங் தேர் ஒர்க், அதுக்கான விமர்சனங்களை எதிர்கொள்றாங்க. இந்த ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்கிட்ட அந்த நெஞ்சுரம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளவு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகுது பார்க்கறது இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் I can pay and like $1,000 I can pay and போச்சு. நீ அப்படி நெஞ்சுரம் இல்லைன்னு சொல்ல முடியும். பிகாஸ் சி எங்களுடைய படங்களை வந்து நாங்கள் இந்தியாவில் போய் என்னுடைய படம் ஒரு 50 ஸ்கிரீனுக்கு மேல போறோம். ஏன் நான் சொல்றது வேற, நான் என்ன படம் எல்லா படம் மட்டும் சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன். இப்போ என்னடா உதாரணத்துக்கு இப்போ சைலண்ட் இயர்ஸ் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை. நான் கிட்டத்தட்ட நான் படிக்கிற காலத்துலேருந்தே நான் சைலண்ட் இயர்ஸ் ஐ வாண்ட் டு வாட்ச் இட். எனக்கு ஸ்ரீலங்காவில் உமன் கோஆபரேஷன் நடக்கிற எல்லாத்துக்குமே ஐ வாஸ் கோயிங். பட் இப்போ அப்போ இந்த கொஷன் வந்து ஒன்று இப்போ இதுக்கான ஒரு ஃபண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படங்கள் அதுக்கான ஃபண்டிங் இருக்குது. அண்ட் இப்போ பேக் ஹோம் இட் வாஸ் லைக் ஒரு பீப்புள் ஹூ கேன் புட் த ஸ்ட்ரிங்ஸ் தே கெட் அ ஃபண்டிங். அப்போ ஸோ ஐம் நாட் கோயிங் டு ப்ளே தட் கேம். அப்போ இந்த அடுத்த கொஷன் இப்போ ஆஸ் அ ஒரு இப்போ இவ்வளோ பேருக்கு அறிமுகப்படுத்துறது இவ்வளோ சினிமா பார்த்துருக்கீங்க. எங்களை மாதிரி எத்தனையோ மார்ஜினைஸ் கம்யூனிட்டிஸ் உலகம் முழுக்க இருக்குது. அதில் இந்த படங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டியது அது இல்லை. எப்படிப்பட்ட படங்கள் உங்களை வந்து செய்யுது. அப்போ ஏன்னா அதெல்லாம் எனக்கு யூனோ பொலிட்டிக்ஸ் இல்லைன்னா வி கேன் ஆல்வேஸ் யூனோ அது இல்லை இதே இல்லை ஒட பிரச்சனை அதோட கையில் சொன்னால் நாங்கள் லட்டின் அமெரிக்கன் படம் சார்ந்துட்டு எனக்கு அது முக்கியமே இல்லை. ஐன்ஸ்டியர் ஒஸ்கார் பஸ்ஸுக்கு முன்னே நான் பார்த்தேன் நான் மணி போய் ரெண்டா அப்படியே 4ஆம் படி பிரச்சனையும் அதில் சொல்கிறான். அவ்வளோ ஐ வாஸ் ஏபிள் டு கேரக்ட் இல்லை. அப்போ உங்களோட பார்வையில் சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா என்ன மாதிரியான படங்கள் போல தூரம் தாண்டி உங்களை வந்து சேர்ந்துருக்கு. இப்போ எத்தனை நாங்கள் இராத கைகள் இருக்கிறோம். இது சின்ன சின்ன என்ன சொல்றது இனப்படுகொலையாக இல்லாத இனங்களே இருக்குது. அப்படி வந்த படங்கள்ல நீங்க என்ன ஒற்றுமையை பார்க்குறீங்க? உங்களுக்கு நீங்க உங்களோட ஒரு வேர்ல்ட் வியூல இருந்து என்ன நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா சொல்றீங்க? இல்லை அதாவது வந்து இப்போ பாஸ்னியா செர்பியா அது கூட அவங்களுக்கு இதே ப்ராப்ளம். அதாவது என்னென்னா முக்கியமான படங்கள் எடுத்தாங்க. பட் டாப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஹானர் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் இருக்குங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போ அவங்க வந்து அது எது அவங்க சார்பாகவும் அதாவது அவங்க ஆப்ஜெக்டிவாக நம்ம நிறைய இது பண்ணது சப்போர்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் இப்போது இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் விஷயத்தை விடுங்க. முன்னால் எப்படின்னா ஒரு 400 யூனிவர்சிட்டியில் ஒரு 200 யூனிவர்சிட்டி வந்து $200 $250 கொடுத்து ஒரு VHS வாங்குவாங்க சப்போர்ட் பண்ணுறது எஜுகேஷனல் ப்ரைஸ். அப்போ அதுவே ஒரு கணிசமான அமௌண்ட்டாக வரும் அந்த ப்ரொஃபஸர்ஸ் வாங்குறது. அப்புறம் அதை வச்சுட்டு அந்த லோக்கல் கம்யூனிட்டி பப்ளிக் லைப்ரரிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் இதை வந்து வச்சுருக்கான். ஏன்னா அந்த கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அவங்கக்கிட்ட நாங்களே ரெக்வஸ்ட் பண்ணோம் பப்ளிக் ஸ்பேசஸில் இதை பேசுங்க இந்த படத்தை. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு நெட்ஒர்க்காக அது வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இண்டிபெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூயார்க்கில் வந்து உமன் மேக் மூவிஸ்னு பெரிய பெரிய உமன் டைரக்டர்ஸ் அவங்க போயிருக்காங்க இந்த எஜுகேஷனல் ப்ரைஸஸில் இந்த வீடியோ சர்க்குலேஷன் வச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு தமிழ் கம்யூனிட்டி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் இன் இந்தியா. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா இப்போது பிரபலமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க போய் பேசுவேன் நான் ஒரு சின்ன இதில். பட் அந்த ஒரு லைப்ரரியில் போய் பார்த்தோம்னா வில் பி ஷாக். இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு பப்ளிக் லைப்ரரியில் இருக்கிறதுல ஒரு 100ல் ஒரு கலெக்ஷன் கூட அங்கே இருக்காது. பட் அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃபிலிம் ஸ்டடிஸ் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேசஸ் இருக்குது அங்கே நம்ம முடியாது. அங்கே என்றைக்குமே வந்து
பெரிய பெரிய ஸ்டாஃபுடைய படம் வரும், நமக்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு 2 நாள் கொடுப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜமா வந்தது, நல்ல ஓடி சின்ன படத்துக்கு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் முக்கியம். அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள தங்களாலும் அதுவும் எனக்கு ரொம்ப இனிமையான படம், எனக்கு வேண்டியருடைய படம். பட் இப்போ அந்த பெரிய படம்னால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதை எடுக்குது. இப்போ எவ்வளோ பெரிய அந்த ஒரு ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு படம் இன்னொரு டைரக்டர் அவனும் நம்ம ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். பட் இப்படி மோத விடுறாங்க. இதுதான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்டுடைய இது. இப்போ இது நம்ம பேச முடியாத நிலைமைகள் இருக்குது. இப்போ அல்டிமேட்லி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அங்கே யார் தியேட்டர் ஓனர்ஸ், யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், யார் எக்ஸிபிட்டர்ஸ், யார் ப்ரொடியூசர்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிட் நமக்கு இப்போ சரி உலகத்திலே தம்பி இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சினிமானா எங்கே இருக்கணும்? யூரோப்பில் இருக்கணும், அங்கே தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 50 வருடங்கள் வந்து மாயாடல், ஸ்டான் பிரிட்டிங் அவங்கள வச்சு தான் பேசுகிறேன். அவங்க அமெரிக்கன் எஜுகேஷன் தான் அவங்களை சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ அதாவது அந்த ப்ளஸ் சைடும் இருக்குங்க. அதாவது அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த ஹியூமனிட்டிஸ் அதை செய்கிறாங்க. இதை நம்ம பண்ணணும். அவங்க வந்து உடனே வந்து என்னப்பா $20 இது $200 எதுக்கு வாங்கணும் இப்படி அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களை பற்றி இப்படி அப்படிலாம் கிடையாது. இல்லை ரெக்கேஜுடைய ஒர்க் வி மஸ்ட் ஹேவ் வாட் எவர் இட் இஸ். 80s சிறுபத்திரி இலக்கியம் எல்லாருக்கும் போவாட்டே கூட இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த சிறுபத்திரி இலக்கியம் அளவுக்கு இருக்கு. நீங்கள் அந்த இன்றைக்கு இந்திய ஃபில்ம் மேக்கிங் எல்லாருமே டெவலப்மெண்டோட வந்துது, டெக்னாலஜியில் வந்துது. இப்போ 80s முன்னுக்கு வெரி ஃபியூ பீப்புள் வர 80s அது மக்கள் எல்லாருமே எழுத தொடங்கினாங்க. அவங்களுக்கான சர்க்கிட் உண்மைக்குமே ஐ திங்க் தட்ஸ் அ ரைட் வே டு அப்ரோச் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆச்சு எங்களுக்குள்ள என்ன சொல்கிறது சிறுபத்தி ஏன்னா இட் டசன்ட் ஹேஸ் டு பி பிக் காஸ்ட் என்ன சம்திங் வி எக்ஸ்பிரஸ் இட். அப்போ அதுக்கு அந்த ஒரு சர்க்கிட் வந்து என்ன சொல்கிறது. அண்ட் இன்றைக்கு மிகப்பெரிய வணிகத்தில் எழுதின யாருமே இன்றைக்கு கொண்டாடப்படுறது இல்லை. அசோமித்திரம் இது வரைக்கும் என்ன சொல்கிறது கதை பார்க்க இது வரைக்கும் சுந்தரராமன் சுவாமியை நாங்கள் கதைக்கிறோம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் என்ன சொல்கிறது அந்த மூமெண்ட் நாங்கள் வழியாக்கிட்ட பார்க்க தேவை தானே. எங்களுக்கு நாங்கள் ஃபில்ம் மேக்கர்ஸை வி கேன் கம் டுகெதர் அண்ட் டூ தட் அண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல வேறு யாராவது கருத்துக்கள் சொல்றது பேசாதவங்க பேசுங்க உலகம் சுற்றும் வாலிபன் நீங்க பேசுங்க, உங்க அனுபவத்தை பேசுங்க. இதில் வந்து எல்லாரும் வந்து நிறைய புத்தகம் சம்பந்தமாக நிறைய ஈடுபாடு உள்ளதும் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற நீங்கள் எனக்கு அது சம்பந்தமாக அறிவு போதாது. புத்தகம் சம்பந்தமாக நான் அப்படி ஒரு ஆய்வாளர் இல்லை, சும்மா ஒரு சினிமா துறை சார்ந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது மட்டும்தான் இந்த இயக்குனர் எல்லாம் இருக்கிறேன். உங்களோட சேர்ந்து பலர் ஒரு பாக்கியம் எனக்கு. நீங்கள் இந்த இடத்துல நான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்க நல்ல பண்ண நினைக்கிறேன். என்ன சொன்னால் எங்களோட சினிமா கிட்டத்தட்ட ஈழத்து சினிமான்னு சொல்கிறோம். நாங்கள் ஈழத்து எல்லாருமே வந்து தமிழ் சினிமா தான் கொடுக்கலாம் எல்லாருமே இல்லையா. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து படம் எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சினிமாவே கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் அமைச்சதுக்கு சரியாக இருக்கலாம் புரியா இருக்கலாம் புரியாத கரெக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது ஈழத்து சினிமான்னு சொன்னால். ஆனால் அதுக்கு ஆவணங்கள்னு சொல்லி எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து காலத்துக்கு காலம் வந்து ஒவ்வொரு படைப்பில் கொண்டு வரோம். ஆனால் அதுக்கு பிறகு காணாமல் போயிடுது. அந்த படைப்பில் இருக்கு யாரும் படைப்பாளர் படைத்து அதுக்கு பிறகு அவர்கள் குடும்பத்தோடய போயிடுது. பிறகு சமூகத்தில் ஒரு படைப்பாக காணும். இதுவே வந்து எங்களுக்கு ஒரு தெற்கு நிலமாய் காட்டுது. நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் இப்போ தான் ஆரம்பம் வைக்கிறோம், நாங்கள் இப்போ தான் ஒரு படம் இப்போதான் சாவல் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிற நிலைப்பாடு. உண்மையில அப்படி இல்லை. எங்களுக்கும் எங்களுடைய சினிமா வந்து ஒரு ஈக்குவலான டைம் தான். எப்போ எல்லாம் காலம் வரையிலேயே ஸ்ரீலங்காவிலேயே அந்த காலத்திலே தமிழ் படம் வந்து இருக்குது. இந்தியாவில் அந்த படத்துக்கு ஈக்குவலாகவே இருக்குது. அந்த பாட்டில் பார்த்தோம்னா படம் இப்படி படமும் அந்த காலத்தில் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அது காலத்து அப்படியே பிரச்சனைகள் வரைக்கிறதோட படைப்புகள் காணாமல் போயிட்டு இப்படிலாம் படைப்பு நாங்கள் படைக்கிறாங்கன்றது எங்களுக்கே தெரியாது. அதில் ஒரு தவறு என்னன்னு சொன்னால் எங்களுடைய படைப்புகளை வந்து பாதுகாத்து வைக்காமல் தவிர்க்கும். எப்பயும் பார்த்தாலும் திருப்பி நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆர்டிஸ்ட் சொல்லி கொண்டே இருக்கோம். ஆனால் இந்த விட காலத்தில் இன்னும் சொல்லி கொண்டு போகிறோம்ன்றது எனக்கு ஒரு ஆதரவு மாதிரி.
இனிமேலும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டன்ஸோட தேவையில்லை. ஏதாவது நாங்கள் உலகம் முழுக்க கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் வந்து அது சார்ந்த விழிப்புணர்வு அறிவு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நான் சிட்டில் பார்த்தோம்னா இப்போ யூரோப்ல எல்லாம் யூரோப் ஆஸ்திரேலியெல்லாம் இப்போது ஒரு ஜெனரேஷன் இளம் கலைஞர்கள் வந்து கேட்கிறோம். இப்போ நாங்கள் வந்து படிப்பு படிக்கிறோம், இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு படிப்பு படிக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் படிப்பு படிக்கிறோம், அமெரிக்கா கனடாவில் படிப்பு படிக்கிறோம். இந்த படிப்பெல்லாம் வந்து யாருக்கு இப்போ நாங்கள் இந்தியாவில் போயிட்டு இந்தியன்ஸ் மூவிஸ் சொல்ல முடியாது, அதே மாதிரி சிலந்த மூவின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி பாலிவுட் மூவின்னு சொல்ல முடியாது. அப்போ எங்களுடைய மூவி எங்களுடைய கருத்து எங்களுடைய சொந்த எங்களுக்கு மண்ணுக்குன்னு சொன்னால் நான் தேங்க்யூ சொல்கிறேன். கேம் எடுக்கலாம், நாங்கள் மண் சார்ந்து எடுக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு படத்துக்கு பேர் இருக்கணும். அப்போ அப்படியே இல்லாமல் நாங்கள் யாருக்கு போகிறோம்னு சொல்லி இப்போ இந்த கலைஞர்னா இளைஞர்களுக்குள்ள உள்ள டேரக்டர்ஸ் சிந்திக்கிறீங்க. இப்போ நான் இந்த இடத்துல சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே, எல்லாருமே எழுத்தாளர்களுடைய புத்தகம் சார்ந்து தொழில் சினிமா சார்ந்து இருக்கிறவங்க விழிப்புணர்வு ஏற்படும். அது சம்பந்தம் வெளியில் வரைக்கும் உங்களுடைய கருத்தில் நீங்கள் முன்வைக்கலாம், ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு தாண்டி இந்த இதில் சொல்ல வரணும்னா நன்றி. ஈழத்திரை என்று சொல்லி ஒரு வெப்சைட், அந்த ஈழத்திரையோட ஒரு அமைப்பு கொண்டு இதுவரைக்கும் 250 ஈழத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அப்போ வருது. ஸோ ஈழம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு OTT பிளாட்ஃபார்ம் நாங்கள் உருவாக்கினாங்க. அதில் வந்து அந்த 250 படத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சியை அவருக்கு தெரியும், சொன்னதில்லை தெரியும். ஸோ வாடைக்காற்று இருக்கீங்க, அதாவது இலங்கையில் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அநேகமானவர்கள், அதாவது ஐ சே 90% ஆஃப் த மூவிஸ் வந்து ஈவன் இயக்கங்கள் எடுத்த படம் எல்லாமே இருக்கு. அதை வந்து அந்த ஈழம் பிள்ளைன்றதுல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருந்தது. பொருளாதார ரீதியான சில பிரச்சனை, ஆனால் எங்கள்கிட்ட அதாவது வந்து என்னட்டு அந்த அமைப்பிட்ட வந்து வரலாற்றுல மிக பொக்கிஷமான நிறைய படங்கள், யாருமே கேள்விப்படாத படங்கள், யாழ்ப்பாணத்துல மலையகத்துல உருவாக்கப்பட்ட படங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க கேட்டதுக்கு சொல்றேன். ஆவணப்படுத்தல் ஒரு படம் வந்து மலையகத்துல 6 வீல் எடுத்து நிறுத்தியிருக்காங்க. அவ்வளவு அது அருமையா இருக்கு. அது எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் சுபாஷ். ஒரு 6 or 8 ரீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதையே இல்லை, பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், விட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பண்ணி எடுத்து இதுவரைக்கும் ஒரு 250 மேற்பட்ட படம், பெரிய ஆவணம். சொல்ல போனா தமிழ்நாட்டிலே அப்படி யாரும் செய்யலை. பாலுமேந்திரா லைப்ரரி என்பது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நிகழ்ச்சியில வந்து இலங்கையிலேயே திரைப்படம் சம்பந்தமான புக்ஸ், மிகச்சிறந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த திரைப்படங்கள், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைப்ரரி கிளிநொச்சியில பாலுமேந்திரா லைப்ரரி. அதுவும் ஒரு தனிச்சையாக ஒரு குறிக்கப்பட்ட தீர்ப்புகளை எங்கே போட்டாங்க சுபாஷ் அது தொடர்ச்சியா அதுக்காக வேலை செய்யும். அப்போ அதில் வந்து ரூமில் நான் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அதோட ஒரு பையனுடைய இப்போ ஒரு படத்தை சுபாஷ் எனக்கு அனுப்பியிருந்தேன், ஒரு அனிமேஷன். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது வந்து இப்போ இடம்போ சொல்லுவாங்க, அதாவது இலங்கை போயிட்டு அந்த அப்பா வந்து குழந்தையோடு திருப்பி வரும். அந்த மற்ற இதெல்லாம் விட்டுட்டு இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணி அவன் எடுத்துருக்கான். பட் அதுவே அந்த உலகத்தை நமக்கு எதிர்நோக்க செய்யுது. அது என்ன நடக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் தான் கேட்டேன், இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீ இங்கே பண்ணியாயா அப்படின்னு யூரோப்பில். அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லை இங்கேயே அவங்க லோக்கலாக கிடைக்கிற பிளகின் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் அங்கே இருந்துட்டு தான் இருக்கு. இல்லை இங்கே வந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை ஆவணப்படுத்துறதுக்கான ஃபண்டிங்கும் சில சிக்கல் இருக்குது. ஆனால் கூடுதலாக மேக்ஸிமம் இங்கே வந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் கூட நீங்கள் விஹெச்எஸ்ல ஆஃபீஸர் செய்யுங்க. த்ரோ ஹவுஸில் இருக்கா ஜேசன் எடுத்த படம் ஜனாந்தவன் கூட ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்துவோம் தான் யோசிக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 300க்கு மேலே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸாக சொல்லிடுறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. ஆனால் அதை அந்த கோப்பி இருக்கிறத தேடி இருக்கும். ஒன்றரை மணி நேரத்தை நெருங்கி இருக்கும். வேறு யாராவது கடைசி நேரத்தில் உங்கள் கருத்துக்கள், கேள்விகள்?
So for them, who are the target audience? They are making the movies. So in the target, you know, target so who are their target audience? அதாவது என்ன இது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பல அதில் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ என்ன நாட்கள் இது எடுக்கப்பட்டது ஏன்னா இப்போ அதுலேயும் அவங்க வந்து ஒரு டைவர்சிட்டி இருக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக அது ஒன்று முக்கியமானது. யார் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு கொலாபரேஷன் இருக்கா? இப்போ இங்கேருந்து ஸ்ரீலங்கன் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்களா? அந்த மாதிரி. ரெண்டாவது என்னென்னா டார்கெட் ஆடியன்ஸுன்றது வந்து எப்போவுமே எப்படின்னா ஒரு ஸ்பெக்டேட்டர் அண்ட் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு வித்தியாசம். ஸ்பெக்டேட்டருங்கிறது யார் அப்படின்னா இப்போ நம்ம எழுதும்போது நம்ம யாரையும் நோக்கி தான் எழுதணும் இல்லையா? இப்போ எழுதுறோம் அப்படி இந்த சாப்டர் வேண்டாம் ஏன்னா நம்ம கூட ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஸ்பெக்டேட்டர் அவன் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் இது சரியா வரல இது சரியா வருது இல்லையா? இப்போ சினிமாவுக்கும் நாவலுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்டிகுலர்லி சினிமாவுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதுங்க ஸ்பெக்டேட்டரோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் வந்து டைலாகாக எழுதுறீங்க அல்லது விஷுவலாக எழுதுறீங்க. ஸ்பெக்டேட்டர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஆடியன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸை வச்சு நம்முடைய அப்பா வந்து இப்படி நாவி கூட ஒர்க் பண்ணாருன்னு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து அவள் லைஃப் லாங் அப்பாவுக்காக ஏங்குறா, அதை கட் பண்ணிடுறான் ஜுவல் பாக்ஸ். அந்த ஹோல் ஹாலோகாஸ்ட்லேயே அந்த ஜுவல் பாக்ஸை தோணும் அந்த இது கூட ஆட முடியாது. அந்த டான்ஸ் அந்த பொம்மை அதை வச்சு அதோடைய உருவகத்தை வச்சு தட்டி இதுமே ஸோ அந்த மாதிரி என்னென்னா இப்போ எழுதக்கூடிய ஒரு 10 வருஷம் நரேட்டிவ் ஸ்டோரி இருக்காங்க. இங்கே ஒரு அனுபவம் அவன் வந்து எப்படி சஃபோகேட்டடாக அந்த சபையில் ஃபீல் பண்ணான் ஒரு இமேஜ். அப்போ அது வந்து எனக்கு வந்து அதில் இருந்த ஒரு உலகளாவிய ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன். அந்த சஃபோகேஷன் இங்கே உள்ள இமேஜ் அவனுக்கு ஒரு எத்னிசிட்டி வருது. இலங்கை தமிழன் அப்படி அவன் ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது உலகளாவிய அளவில் எல்லாரும் டச் பண்ணக்கூடியதாக மாறக்கூடிய மூமெண்ட்ஸ் தான் சடனாக அதை பார்க்கல அது யூனிவர்சல் இது வேர்ல்ட் சினிமா அப்படின்னு. அப்போ அங்கே லாங்குவேஜ்ன்றது செகண்டரி. அது இப்போ அதாவது அது எப்படி நான் சொல்லுவேன்னா இப்போ பில்லி வைல்டர் வந்து பெரிய கமர்ஷியல் டைரக்டர். அப்போது நான் பாலச்சந்திர சாரா பண்ணிட்டு நான் பேசுகிறேன் அவங்க சொல்லுவாங்க பில்லி வைல்டர் தான் எனக்கு சாதாரணம் அவன் படத்தை நீ பார்த்தியா இல்லை அப்பார்ட்மெண்ட் எல்லா படத்தையும் பாரு. அப்போ ஐ வாஸ் வாட்சிங் அப்பார்ட்மெண்ட் மாலா டூஸ் சம் லைக் இட் ஹாட் சன்செட் போலிவாட் ரொம்ப அருமையான ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ஹெண்டல் சார் நீங்கள் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் இஸ் சக்ஸஸ் அந்த மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப யோசிக்கிறார். அப்போ சொல்கிறார் ஐ வில் நாட் நோ வாட் பீப்புள் வாண்ட். ஒரு பெரிய பாஸ் இப்போ எல்லாரும் முடிஞ்சையும் பார்க்குறாரு. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகையாளர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவர் சொல்ல மாட்டார். பிகாஸ் பீப்புள் themselves do not know what they want till they get it. அவன் அது கிடைச்ச இதுதான் நான் எதிர்பார்த்துருந்தேன். That is why it is very difficult to think of இந்த ஆடியன்ஸ்க்காக தான் இதை பண்றேன். Unless and until you have a big commercial industry like Hollywood. அவனே இன்னைக்கு சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் 20 வருஷம் அவனுடைய பிளாக் பஸ்டர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சம்பாதித்ததோட அவெஞ்சர்ஸ் வந்து சைனாலையும் சவுதி அரேபியாவையும் மிடில் ஈஸ்டில் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் மிடில் ஈஸ்ட் அண்ட் சைனாவில் அதிகம் சில படங்கள் வந்து ஹோல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பண்ணதோட சைனாவில் மட்டுமே அதிக பிஸ்னஸ் பண்ணிடுது கடைசி 20 வருஷம். அப்போ யார் ஆடியன்ஸ்? அப்போ என்ன அவெஞ்சர்ஸ் வந்து சைனீஸ் ஆடியன்ஸ் தான் எடுக்கிறாங்க. யூ கெட் மை பாயிண்ட். ஸோ இது வந்து அப்போ சின்ன படம் எடுக்கிறவங்க இன்னும் இதை பற்றியான பிரச்சனைகள் இருக்குது. நான் பெரியவனே கெஸ் பண்ண முடியல அப்படி. இப்போ சின்ன படம் அப்போ அதெல்லாம் நான் நினைக்கிறேன் அதை வச்சுக்கணும். பட் அதை நம்ம வந்து சினிமாவுக்கு ஒரு முடிவு இமேஜஸ் வந்து தட்டிப்போய் இப்போ லக்கான் வந்து என்ன சொல்கிறாரு ஆழ்மனம் வந்து சப்கான்ஷியஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் அ லாங்குவேஜ் இஸ் அ லாங்குவேஜ். ஆழ்மனம் ஏன்னா ஆழ்மனத்துக்கும் சினிமாவுக்கும் ஏன்னா அதுவும் ட்ரீம் இமேஜ் இதுவும் ட்ரீம் இமேஜ். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் லாங்குவேஜ். இட் இஸ் நாட் அ லாங்குவேஜ். அதோட மொழி தனி மொழி அது ஒரு கனவு மொழி. அப்போ அது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் அல்டிமேட்லி. ஸோ அந்த மொமெண்ட் வரையில எல்லாமே அதை கிராஃப் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன அது தமிழுக்கு போய் சேரணும் அப்படின்னு அப்போ ஆனால் என்னன்னா இப்போ வந்து ஒரு தமிழ் மனம் தமிழ் மக்கள் தமிழ் மண் அப்படின்னு தமிழ் தான் அவருடைய லாங்குவேஜாக இருக்கும்.
அப்போ இன்னைக்கு வந்து அது இன்னும் செகண்டரி ஆகிடுச்சு. இப்போ ஒட்டிக்கலாம் இன்னொன்று என்ன இருக்கு, எல்லா மொழியிலும் சைமல்டேனியஸ் டப்பிங், எல்லா மொழியிலும் முன்னாலே வந்து நம்ம சிரமப்படணும். இப்போ எல்லாத்தையும் பண்ணிடணும், நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபைனல் டச் பண்ண போகும் உங்கள் லாங்குவேஜில், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அது ஒரு கன்சிடரேஷன் நம்ம வச்சுக்கணும். ஆனால் அது நம்மளை வந்து பாதிக்க வேண்டியது. ஒரு நல்ல கதை இருந்தால் நீங்கள் அதை எடுக்கலாம். ஏன்னா அது யூனிவர்சலாக மக்கள் மனசை டச் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. இப்போ இப்போ கட்டக்க எதுக்கு கொண்டாடணும், அவர் வந்து இங்கே காசானா இருந்தார். அவர் வந்து 1940